ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, க்ரோஷா ஒயர் பேக் தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. க்ரோஷா ஒயர் பேக்கில் டபுள் கலர்ஸ் யூஸ் பண்ணி எங்களுக்கு ஃபுல்லாக ஒரு கூட, அதாவது அடியில் இருந்து கைப்பிடி வைக்கிற வரைக்கும் ஃபுல் ஃபினிஷிங்காக ஒரு பேக் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இது ரொம்ப சிம்பிள் தாங்க. ஆல்ரெடி நான் அடி போட்டிருக்கேன். கூடையோட அதாவது பேஸ் எப்படி போடுறது, பாடி பார்ட் எப்படி போடுறது, ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். ஆனாலும் எங்களுக்கு வந்து ஃபுல்லாக திரும்பவும் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் இப்போ இந்த டபுள் கலர் யூஸ் பண்ணி ஒரு க்ரோஷா ஒயர் கூட போட போகிறேங்க. பாருங்கள், க்ரீன் அண்டு பிங்க் எடுத்திருக்கேன். இது வந்து எனக்கு ஒரே வீடியோவாக வந்து போட முடியாதுங்க. ஸோ பேஸ், அதாவது அடி பார்ட்டை ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறமா பாடி பார்ட்டு ஒன்று, அதுக்கப்புறமா ஹேண்டில் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஒரு கூட வந்து ஃபுல்லாக எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இது வந்து ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு டிசைனுங்க. பாருங்கள், அதுக்கு இந்த 2 கலர்ஸ் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக வந்து ஒரு கலர் வந்து நம்ம, அதாவது ஒரு கலர் வந்து பேக்கோட பேஸ்லேருந்து கைப்பிடியிலிருந்து எல்லாமே பண்ணுறதுக்கு ஒரு கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கூட டிசைனுக்காக இன்னொரு கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அந்த மெயினான ஃபஸ்ட்டு கலர், இது வந்து ஃபஸ்ட்டு கலர்னு வச்சுக்கலாங்க. இந்த ஃபஸ்ட்டு கலர் வந்து 2 எண்ணம் நம்மளுக்கு வேணும். அதாவது 2 ரோல் நம்மளுக்கு வேணும். ஃபஸ்ட்டு கலர், அதாவது பேஸ் கலர் 2 வேணும். அப்புறம் டிசைன்ஸுக்கு வந்து 1 போதும். இப்போ நான் சொல்கிற கூடையோட அளவுக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி 3 ரோல் எடுத்துக்கலாம். அதாவது இந்த க்ரீன் 2, பிங்க் 1 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா ஹூக் வந்து நல்லா பாருங்கள். ஹூக் வந்து நான் 2 ஹூக் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? 2 ஹூக் எதுக்குன்னா, இப்போ நான் 4 mm ஒன்று, 4.5 mm ஒன்று 2 ஹூக் வச்சுருக்கேன் இல்லைங்களா? இந்த 4 mm வந்து பேஸுக்கு மட்டும், அதாவது அடி போடுறதுக்கு மட்டும் இதை வச்சுட்டு, பாடி பார்ட்டுக்கு இந்த ஹூக் யூஸ் பண்ணுவேன். அதாவது அடிக்கும், அதாவது பேஸ், அதாவது அடி ப்ளஸ் ஹேண்டில், கைப்பிடி வைக்கிறோம் இல்லைங்களா? அந்த 2க்கும் நான் 4 mm ஹூக் யூஸ் பண்ணுவேன். பாடி பார்ட் ஃபுல்லாக 4.5 mm. உங்ககிட்ட சப்போஸ் இது 2ம் இல்லைன்னா, நீங்கள் இங்கே 3.5 mm வந்து அடிக்கு யூஸ் பண்ணிங்கன்னா, அந்த பாடிக்கு வந்து அதை விட 0.5 இல்லாட்டி 1 இன்ச் அதிகமாக இருக்கிறத யூஸ் பண்ணலாம். அவ்வளோதாங்க. அதாவது அடி பார்ட்டும் கைப்பிடிக்கும் சின்ன ஹூக் யூஸ் பண்ணிவிட்டு, பாடி பார்ட்டுக்கு பெரிய ஹூக் யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேங்களா? அப்புறம் 1 இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு எப்பவும் கட்டர் ஒன்று வேணும். த்ரெட் கட்டர் வேண்டாங்க, ஒயருக்குன்னு தனியாக கட்டர் வச்சுக்கோங்க. அப்புறம் கண்டிப்பாக லைட்டர் வேணும். லைட்டர் இல்லாதவங்க வேறு ஏதாவது, ஆனால் ஃபயர் பண்ணால் மட்டும்தான் இது வந்து ஒட்ட வைக்க முடியும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ப்ளஸ் ஒரு நீடில் வேணும். பிளாஸ்டிக் நீடில் ஒன்று வச்சுக்கோங்க. இவ்வளோ மெட்டீரியல்ஸ் இருந்தால் போதுங்க. பின்ன பேக் வந்து ஃபினிஷிங் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கிளாம்ப், மேக்னெட்டிக் பட்டன்ஸ் அந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணோன்னா நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு மீடியம் சைஸ் பேக், அதாவது சின்ன பேக்கும் இல்லை, பெரிய பேக்கும் இல்லை, ஒரு மீடியமாக பண்ணலான்ட்டு இருக்குங்க. ஷோல்டர் பேக் மாதிரி நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள், நம்ம வந்து ஃபஸ்ட்டு அடி எப்படி போடுறதுன்னு கற்றுக்கலாம். அடி வந்து நான் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடி எப்படி கற்றுக்கிறதுன்னு. பாருங்கள், திருப்பவும் இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள், 4 mm ஹூக் எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி பின்னுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு சுற்றிக்கலாம். இப்போது நீங்கள் இந்த ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தாவே உங்களுக்கு நல்லா ஒரு கூடை போட முடியும் ஃப்ரெஷ்ஷாக. அதாவது எதுவுமே எங்களுக்கு ஸ்டிச்சு தெரியாது அப்படிங்கிறவங்க கூட இப்போ இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், உங்களாலையும் ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? 4 mm ஹூக் எடுத்திருக்கேன். ஒரு சுற்றிட்டு ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். இதுதான் பேசிக் ஸ்டிச். ஸ்டிச்சிலேயே நீங்கள் ஃபஸ்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். நீங்கள் ஒயரில் ஒர்க் பண்ணாலும் சரி, த்ரெட்டில் ஒர்க் பண்ணாலும் சரி, எதில் ஒர்க் பண்ணாலும் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதை போட்டுட்டு அடுத்தது ஸ்டிச்சஸ். இப்போ நான் வந்து செயின்ஸ் போடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு 10 செயின்ஸ் போடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. பாருங்கள், நான் 10 செயின்ஸ் போட்டேன். 10 செயின்ஸ் போட்டு நம்ம த்ரெட் இப்படி வச்சுட்டு இன்ச் டேப் வச்சு பார்க்கணும். அதாவது நான் வந்து அகலம் வந்து 4 இன்ச்சும் நீளம் வந்து 11 இன்ச்சும் பிளான் பண்ணுறேங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கான்னு நம்ம பார்க்கணும். பாருங்கள், இப்போ நான் 10 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன் இல்லைங்களா? அந்த 10ஐயும் நம்ம ஃபஸ்ட்டு இப்படி வச்சு பார்க்கணும். வச்சு பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ வருது பாருங்கள். எனக்கு 3 கூட வரல. அப்போ எனக்கு 4 வரணும்னா நான் வந்து ஒரு 15 அல்லது 16 ஸ்டிச்சஸ் போடணும். அப்போ இப்போ நான் 10 போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 போட்டிருக்கேன். 11 12 13 14 15 16. ஓகேங்களா? நான் இப்போ 16 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். இப்போ இந்த 16 வச்சு
இது வந்து உங்களுக்கு வந்து கூடையோட அடி. நீங்க வந்து கூடையோட அடி எவ்வளோ எடுக்கிறதுன்னு தெரியல. அந்த மாரியும் மெசேஜ் அனுப்புறீங்க. எங்களுக்கு வந்து அடி எவ்வளோ எடுக்கிறதுன்னு தெரியல. நீளம் அகலம் எவ்வளோ, நீளம் எவ்வளோ அப்படியெல்லாம் எடுக்கிறது தெரியல அப்படிங்கிறீங்க. ஒண்ணும் இல்லங்க. உங்க வீட்ல ஏதாவது ஒரு பழைய கூடை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்ல நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க பேஸ்கெட் இருக்குதுன்னா, அது எடுத்துட்டு உங்களுக்கு அந்த மாரி வேணும்னா, சைஸ் வச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கு அகலம் எவ்வளோ இருக்கு, நீளம் எவ்வளோ இருக்கு, உயரம் எவ்வளோ இருக்கு, அதெல்லாம் வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம ஈஸியா ஒர்க் பண்ணலாம். பாருங்க, இப்போ நான் இங்கிருந்து இதுவரைக்கும் ஒர்க் பண்ணிட்டேன். பாருங்க, டோட்டலா எனக்கு 4 வேணும். கரெக்ட்டா நான் 16 போடும்போது எனக்கு எவ்வளோ இருக்கு பாருங்க, 4 இன்ச் எனக்கு கரெக்ட்டா இருக்கு. எனக்கு போதும். இந்த 4 இன்ச் போதும். ஓகேங்களா? இப்போ நான் இத வந்து அகலம் வந்து நான் 4 வச்சாச்சு. இனி வந்து நான் நீளம் வந்து 11 வைக்கணும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு எவ்வளோ இருக்கு? அதே மாரி ரெட்டைப்படையா வர்ற மாரியே வையுங்க. அப்போ வந்து நம்மளுக்கு கவுண்டிங் வந்து ஈஸியா வரும். சரிங்களா? இப்போ நான் வந்து 16 வச்சுட்டேன். 16 வச்சுட்டு மறுபடியும் நல்லா பாருங்க, இதோட என்னோட இன்ச்சுக்கு உண்டான ஸ்டிச்சஸ் முடிஞ்சது. என்னோட இன்ச்சுக்கு உண்டான ஸ்டிச்சஸ் முடிஞ்சது. அதாவது 4 இன்ச் வந்தாச்சு. அதுக்கு அப்புறமா நானு ஒரே ஒரு செயின் போடுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு செயின் போடுறேன். ஒரு செயின் போட்டு நம்ம ஒர்க்கை இப்படி திருப்புறோம். எப்பவுமே நான் ஒர்க் பண்ணும்போது இப்படி செயின்ல ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இப்படி செயின்ல ஒர்க் பண்ணும்போது இந்த பார்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப லூஸா இருக்கும். சரிங்களா? அப்போ கூடையோட ஃபினிஷிங் வரும்போது ஒரு சைடு மட்டும் நம்மளுக்கு கேப் தெரியும். அந்த கேப் தெரியாம இருக்கறதுக்காக இப்படி பின்னாடி திருப்பி நல்லா பாருங்க. பின்னாடி திருப்பும்போது இந்த நேர் இந்த குமிழ் மாரி தெரியுதுங்களா? பாருங்க. ஒரு ஸ்டிச்சுக்கு மேல ஸ்டிச்சுக்கு மேல தெரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல உள்ள விடணும். நல்லா பாருங்க. இந்த இடத்துல இப்படி உள்ள விடணும். அவ்வளோதாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அந்த செயின்குள்ள விடுறதுக்கு பதிலா திருப்பிட்டு இந்த இடத்துல விடுறோம். அவ்வளோதான். அப்படி விடும்போது நம்மளுக்கு அந்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். கேப் பாருங்க. இந்த மாரி கேப் இல்ல. நார்மலா நீங்க ஒர்க் பண்ணும்போது கேப் வரும் பாருங்க. இப்படி பின்னாடி திருப்பிக்கிறோம். இந்த அதாவது உள்ள ஒரு ஸ்டிச் இருக்கும். அதுக்கு மேல இப்படி வந்திருக்கும். அதுக்குள்ள இப்படி விடணும். முடிஞ்ச அளவுக்கு அ கூட, பேகு, பர்ஸு இதெல்லாம் பண்ணும்போது, கொஞ்சம் டைட்டா ஒர்க் பண்ணுங்க. நம்ம அதாவது டைட்டுனா, நீங்க 2 த்ரெட் போகுதுன்னா, 2 த்ரெட் இழுக்கக்கூடாது. நம்ம எந்த த்ரெட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமோ, அந்த த்ரெட்ட வந்து கொஞ்சம் இழுத்து இழுத்து போட்டோம்னா, நம்ம ஒர்க் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பழைய கூடைகள்ல குரோஷா ஒயர் கூட பழைய கூடைய பார்த்துருந்தீங்கன்னா, அந்த கூடை மாரி இப்ப நம்மனால ஒர்க் பண்ணவே முடியாது. ஏன்னு கேட்டா, அவங்க வந்து அப்போ சின்ன இந்த குரோஷா ஹூக் இப்ப தான் நம்மளுக்கு வந்து 3 எம்எம், 4 எம்எம் அதுலேருந்து 12 எம்எம் வரைக்கெல்லாம் இருக்கு. இன்னும் அதிகமா இருக்கிற எம்எம்மும் இருக்கு. ஆனா, அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, சின்னதா சில்வர் ஹூக் அதாவது 2 எம்எம், 2.5 எம்எம் அந்த மாரி ஹூக்கு தான் அப்ப இருக்கும். அப்ப அவங்க அத வச்சு ரொம்ப பொடியா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்ப வந்து ஒயரும் வந்து அவங்களுக்கு இந்த அளவுக்கு தடிமன் இருக்காது. கொஞ்சம் சன்னமான ஒயர் தான் அப்ப இருக்கும். ஊசியும் அதே மாரி சின்ன ஊசி வச்சு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நீங்க பழைய குரோஷா ஒயர் கூட நம்ம பாட்டிக, அம்மாலாம் பின்னியிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஆனா, இப்ப வந்து நம்மளுக்கு ரொம்ப அதே ஈஸி ஆயிருச்சு. இவ்ளோ பெரிய ஹூக் இருக்கு. ஒயரும் நம்மளுக்கு கொஞ்சம் தடிமனாவே இருக்கு. அப்போ நம்ம லூஸா ஒர்க் பண்ணோம்னா, நம்ம பேக் வந்து அந்த அளவுக்கு ஃபிட்னஸ் இருக்காது. சரிங்களா? இப்ப பாருங்க, நான் இந்த இந்த தையல் போட்டிருக்கேன். இப்ப இது எவ்ளோ டைட்டா வந்திருக்குன்னு பாருங்களேன். ஏதாவது கேப் தெரியுதான்னு பாருங்க. இதே வந்து நீங்க இப்படி சும்மா நார்மலா செயின்ல விட்டு பண்ணுவோம்ல. நீங்க உங்களுக்கு வந்து டவுட் இருந்தா, நீங்க அந்த மாரியும் ஒரு லைன் பண்ணி பாருங்க. சரிங்களா? அப்போ உங்களுக்கு வந்துட்டு புரியும். டிஃபரன்ஸ் வந்து தெரியும். நம்மளா கத்துக்கணுங்க. ஒண்ணொன்னா நம்மளா கத்துக்கணும். ஒரு ஒர்க்னா, அத அப்படியே சும்மா சொல்றாங்க அப்படின்னு நம்ம போட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. ஒண்ணொண்ணும் எப்படி டிஃபரன்ஸ் வரும், அதெல்லாம் கத்துக்கணும். ஓகேங்களா? இது வந்து நீங்க வந்து இந்த இந்த கிராஃப்ட்ஸ்ல வந்து நீங்க வந்து நல்லா வரணும் அப்படிங்கிறக்காக தான் நான் உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே நான் சொல்றேன். நீங்களும் நல்லா கத்துக்கணும். சரிங்களா? சும்மா நம்மளும் ஒரு கூடை போட்டோம் அப்டின்ட்டு இருக்கக்கூடாது. நம்ம ஒர்க்க பார்த்து விரும்பி அடுத்தவங்க கேட்கணும். இது ரொம்ப அழகா இருக்கு. எங்க வாங்குனீங்க? எனக்கும் சொல்லுங்கன்ட்டு உங்கள கஸ்டமர்ஸ் வந்து தேடி வரணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம ஒர்க் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். சரிங்களா? நான் எல்லா தடவையும் சொல்றது அதான். பெர்ஃபெக்ஷன் வந்து நம்ம ஒர்க்ல ரொம்ப முக்கியம். ஒரு பொருள் வந்து அழகா இருந்தா மட்டும் தான் அது மத்தவங்கள வந்து கவரும். அதேமாரி நம்மளுக்கு சேல்ஸ் உங்களுக்கு பண்ணணும் அப்டின்னு சொன்னா, நீங்க எந்த அளவுக்கு அழகா பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு சேல்ஸ் வரும். ஓகேங்களா? பாருங்க. பாருங்க நான் போட்டு முடிச்சாச்சு. எவ்வளோ திக்கா போட்டிருக்கேன்னு பாருங்க. ஆனா, இப்ப இந்த ஒரு லைன் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா, நான் டைரக்ட்டா அடுத்த லைன் போமாட்டேன். நம்ம கிளாஸ்ல இருக்கிற எல்லாத்துக்கும் நான் சொல்றது அதான். குரூப்ல இருக்கிறவங்களுக்கும் எல்லாத்துக்கும் நான் சொல்றது என்னன்னா, அவங்க மட்டும் இல்லங்க. நார்மலா நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு ஸ்டிச்சஸ் போடுற எல்லாத்துக்குமே நான் சொல்றது என்னன்னா, ஒரு லைன் முடிச்சதையும், "அப்பா இந்த ஒரு லைன் முடிச்சுட்டோமா?
அது 200 ஸ்டிச்சாவும் இருக்கட்டும், 500 ஸ்டிச்சாவும் இருக்கட்டும். ஒரு லைன் முடிச்சிட்டோமா? முடிச்சாச்சு. அப்புறம் செயின் போட்டோம், நம்ம திருப்பிட்டோம். அடுத்தது நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தயவு செஞ்சு ஆரம்பிக்காதீங்க. 2 தையலா இருந்தாலும் நம்ம கரெக்ட்டா போட்டிருக்கிறோமான்னு எண்ணி பாருங்க. ஏன்னா இதுவரைக்கும் நான் பல பேக்ஸ் போட்டிருக்கேன், ஸ்வெட்டர்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். ஆனாலும் நான் ஒவ்வொரு சுத்து முடியும்போதும் கவுண்ட் பண்ணிக்குவேன். அப்படி கவுண்ட் பண்ணலினாலும் 2 ரவுண்ட், 3 ரவுண்ட் முடிக்கும்போதாவது கவுண்ட் பண்ணிக்குவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்ணிருவோம். மிஸ் பண்ணும்போது கடைசி வரைக்கும் நம்ம அப்படியே போயிருவோம். அப்படியே போயிட்டு அப்புறம் நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு ஐயோ! எங்க மிஸ்டேக் இருக்குன்னு பார்த்துட்டு வந்தா 5, 6 ரோ முடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் மிஸ்டேக் இருக்கும். அப்ப பிரிச்சு போடும்போது நம்மளுக்கே ஒரு மாரி கஷ்டமா இருக்கிற மாரி இருக்கும். ஸோ, அந்த கஷ்டத்தையும் அப்புறம் ஒரு மாதிரி என்னடா பிரிச்சு பிரிச்சு போட்டுட்டுருக்கோம். நல்லாவே இல்ல அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துரும். அப்புறம் இத யார் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தூக்கி போட்டுருவோம். அந்த மாரி நெறைய வந்து ரீசன்ஸ் இருக்குங்க. ஸோ, இந்த லைன் முடிச்சதையுமே நம்ம எந்த கஷ்டமும் பார்க்காம இத கவுண்ட் பண்ணிருங்க. பாருங்க, கவுண்ட் பண்றதும் அப்படிதான். நீங்க 1, 2, 3, 4 அப்படி கவுண்ட் பண்ணாதீங்க. டபுள், டபுள், ட்ரிபிள், ட்ரிபிள் அப்படி கவுண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சீக்கிரமா கவுண்டிங் முடிஞ்சிரும். இப்ப நான் டபுளா கவுண்ட் பண்றேன். இப்ப இதுல வந்து நான் எவ்வளோ போட்டிருக்கேன்? 16 போட்டிருக்கேன். அப்ப எனக்கு வந்து டோட்டலா 8 வரணும். இங்க பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கரெக்ட்டா எனக்கு 8 வந்திருக்கு. அப்போ நான் 16 போட்டாச்சு. இப்ப எனக்கு இந்த ரோ வந்து ஃபுல்லா எனக்கு ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. அதாவது நான் போட்டேன். எனக்கு இது கரெக்ட்டா வந்துருச்சு. அப்படிங்கிறது தெரிஞ்சா அப்புறம் அடுத்த ரோ. அடுத்த ரோ போம்போது இங்க பாருங்க இந்த பீஸரெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இந்த பீஸரையும் உள்ள கொண்டு போயிருங்க. பாருங்க இந்த பீஸர இப்படி உள்ள இழுத்துருங்க. உள்ள இழுத்து ஒயர்லேயும் இதே போல தாங்க, த்ரெட்லேயும் இதே போல தான். பாருங்க இழுத்துட்டு இப்படி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் போம்போது, அதாவது இந்த ரோ முடிச்சுட்டு அடுத்த ரோ போறோம்னா, ஒரு செயின் போட்டு தான் இப்படி திருப்பணும். திருப்பியாச்சு. திருப்பி என்ன பண்ண போறோம்? திருப்பிட்டு எப்பவுமே அடி வந்து அடியில மட்டும் நம்ம அடி போடும்போது பேக் லூப்ல போடவே போடாதீங்க. அடி போடும்போது இப்படி ஃபுல் ஸ்டிச்ல போடுங்க. ஏன்னா, அடி வந்து நம்மளுக்கு மொந்தமா இருந்தா மட்டும் தான் கூட ஸ்ட்ராங்கா இருக்கும். சரிங்களா? அப்புறம் இந்த கவுண்ட்டும் கரெக்ட்டா இருக்கணும். ஒரு இடத்துல தப்பாச்சுனாலும் பழமொழி சொல்லுவாங்க தெரியுங்களா? "முதல் கோணல் முற்றிலும் கோணல்" அப்படிங்கிற மாரி, ஒரு இடத்துல கோணல் விழுந்துருச்சுன்னா, நம்ம ஒர்க்க வந்து முடியிற வரைக்கும் பார்த்தாலும் அது கோணலா தான் இருக்கும். ஸோ, ஸ்டார்ட்டிங்லயே அது ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாரி பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் பில்டிங்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த நம்மளோட பேஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரிங்களா? ஒரு கூடைக்கு நான் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறேன்னு நெனைக்காதீங்க. ஏன்னா, இந்த ஒர்க் வந்து நம்மளுக்கு அவ்வளோ முக்கியம். சரிங்களா? இப்ப இது வந்து நல்ல ட்ரெண்டிங்ல இருக்கு இந்த பேக் எல்லாம். நீங்க அதனால ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு சேல்ஸ் ஆகும். ஓகேங்களா? பாருங்க நான் இத இப்படி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு செயின் போட்டு திருப்பியாச்சு. ஃபர்ஸ்ட்டு அந்த செயின் போட்டோம் இல்லைங்களா? அதே ஸ்டிச்ல இப்படி உள்ள விடுறேன். எடுக்கிறேன். இந்த பிசிறியும் அதுக்குள்ளேயே வச்சுக்கிறேன். அப்படி எண்றது கஷ்டமா இருக்கிறவங்க, ஸ்டிச்சஸ் போடும்போதே எண்ணிட்டே போட்டு வந்துருங்க. இப்ப நான் 1 போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது 2 இது டைட்டா போனா தான் நம்ம நம்ம ஒர்க் வந்து நம்ம நல்லா டைட்டா பின்னியிருக்கோம்னு அர்த்தம். சரிங்களா? இப்படி இப்படி நீங்க உள்ள இப்படி வச்சதையும் உள்ள போயிருச்சுன்னா, நீங்க டைட்டா உங்க ஒர்க் பண்ணலன்னு அர்த்தம். இப்ப நான் பார்த்தீங்களா, எவ்வளோ வந்து கஷ்டமா ஹூக்க விடுறேன்னு பார்த்தீங்களா? அப்ப நான் வந்து அந்த இடத்த டைட்டா இழுத்துருக்கேன்னு அர்த்தம். பாருங்க. நம்ம ஹூக்க இன்சர்ட் பண்ற கஷ்டமா இருந்துச்சுன்னா, அந்த இடம் கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா டைட்டா இருக்குன்னு அர்த்தம். அடி மட்டும் போடும்போது நம்மளுக்கு அப்படி கஷ்டமா தாங்க இருக்கும். ஆனா, நம்ம ஸ்டிச்சஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பா இந்த ஒயர் கூடையில நீங்க போட்டு குடுத்தீங்கன்னா, காலத்துக்கும் உங்க பேர் சொல்லும். ஏன்னா, இது அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த இந்த ஒயர் கூடைக்கு வந்து அழிவே இல்ல. ரொம்ப வெயில்ல போட்டா வெளுக்க மட்டும் செய்யுங்க. மத்தபடி எதுவுமே ஆகாது. பாருங்க. நான் எவ்வளோ அழுத்தமா உள்ள விடுறேன்னு பாருங்க. அதே மாரி கைப்பிடி இருக்கிற ஹூக்கா யூஸ் பண்ணுங்க ஒயர் கூட ஒர்க் பண்ணும்போது. இல்லாட்டி கை ரொம்ப வலிக்கும். அதே மாரி இந்த விரல்ல ரொம்ப இழுத்து குடுக்காதீங்க. ஏன்னா, அந்த ஒயர் கூட ஒர்க் பண்ற எல்லாரும் என்கிட்ட அடுத்து கேட்குற கொஸ்டின் என்னன்னா, மேடம் இது இழுக்க இழுக்க இந்த விரல் வந்து ரொம்ப வலிக்குது" அப்படிங்கிறீங்க. இது வந்து நரம்புங்க. நம்ம விரல கூட இப்படி இழுத்துட்டே வந்து பாருங்க, இப்படி டைட்டா இப்படி புடிச்சு இழுத்துட்டே வந்தோம்னா நம்ம விரல் வலிக்கும். சரிங்களா? சும்மா ஒப்புக்கு வச்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு வலிக்குது அப்படின்னு நெனைக்கிறவங்க வந்து க்ளவுஸ் மாரி ஏதாவது இருந்தா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, கடைசி வரைக்கும் போட்டு வந்தாச்சு.
இந்த கடைசி இது விடும்போது ஒரே ஒரு ரோப் வழியாக விட்டுறாதீங்க, ஸ்டிச் வழியாக விடுங்க. அப்போ தான் சுற்று போடும்போது கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ டைட்டாக போட்டிருக்கேன்னு பாருங்கள். இப்போ இது போட்டு முடிச்சதையும் நான் மறுபடியும் கவுண்ட் பண்ணுவேன். 1 2 3 4 5 6 7 8 ஓகேனா கரெக்டாக வந்துருச்சு. அடுத்தது என்ன பண்ணுவோம், மறுபடியும் ஒரு செயின் போடுவோம். இப்போ பாருங்கள் எங்கே பிசுறு அதெல்லாம் எங்கேயுமே தெரியாது. சரிங்களா, ஒரு செயின் போடுவோம். நம்ம ஒர்க்காக திருப்புவோம். இது கடைசியாக பேர்ன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் திருப்புவோம். அப்புறம் இப்போ பாருங்கள், இப்போ வந்து கேப்ஸ் நல்லாவே தெரியும். பாருங்கள் இந்த கேப்பில் இப்போ நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு முதல்ல விட இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து செயினில் இருந்து கொண்டு வந்திருக்கோம், அதனால கஷ்டமாக இருக்கும். இப்படியே ரோப் போக போக நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, பாருங்கள் எவ்வளோ இந்த இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த திக்னஸ் தெரியுதுங்களா, அதுக்காக தான் நம்ம அப்படி திருப்பி போட்டது. இப்போ பாருங்கள் இந்த எல்லாம் எந்த வழியாக ஒர்க் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த கேப்பில் கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி போடுங்க. பாருங்க எண்டிங் வந்தாச்சு. மறுபடியும் கவுண்ட் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 கரெக்டாக வந்தாச்சு. மறுபடியும் இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு தடவையும் ஒரு செயின் போடணும், திருப்பணும், திருப்பிட்டு சேம் இந்த ஃபஸ்ட் இதுலேயே ஒர்க் பண்ணணும். பாருங்கள் இதே போல் இந்த லாஸ்ட் வரைக்கும் இந்த கேப்லேயே ஒர்க் பண்ணிட்டு வரணும். இந்த லாஸ்ட்டுக்கு வந்ததையும் கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணிவிட்டு டோட்டலாக நம்ம கவுண்ட் வந்ததையும் ஒரு செயின் போட்டு திருப்பணும். அப்புறம் அப்படியே ஒர்க் பண்ணிட்டு வரணும். ஓகேவா, இப்போ இந்த லைன் வந்து எனக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பாருங்கள் இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனால் இதை வந்து நம்ம 1 லைன்னு கவுண்ட் பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து 2 ரோஸ் இருக்கும். 2 ரோஸ் சேர்ந்தது தான் 1 லைன். ஓகேங்களா, இதே மாதிரி எனக்கு வந்து டோட்டலாக எனக்கு 11 ஹைட் வந்து 11 வரணும். 11 இன்ச்சஸ் வர வரைக்கும் நான் போட்டு வரேன். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு அடி எப்படி போடுறதுன்னு புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி 11 இன்ச்சஸ் போட்டு வாங்க. அதுக்கப்புறமா சுற்று எப்படி போடுறது அப்படின்னு சொல்கிறேன். பாருங்கள் அடி ஃபுல்லாக போட்டு வந்தாச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 ரோஸ் போட்டிருக்கேங்க. ரொம்ப நெருக்கமாக பாருங்கள், எவ்வளோ நெருக்கமாக போட்டிருக்கேன்னு பாருங்கள். ஹூக் சைஸ் வந்து 4 mm ஹூக் யூஸ் பண்ணியிருக்குங்க. அளவு பாருங்கள், அகலம் வந்து நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம், அகலம் வந்து 4 வச்சுருக்கு. பாருங்கள் அகலம் வந்து 4 வச்சுருக்கு. நீளம் பாருங்கள், நீளம் 10 வச்சுருக்கு. ஓகேங்களா, பாருங்கள் நீளம் வந்து 10 வச்சுருக்கு. ஓகேங்களா, இப்போது நீளமும் அகலமும் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இன்னும் உங்களுக்கு நீளம் வைக்கணுன்னாலும் இன்னும் சேர்த்து வச்சுக்கலாம். பெரிய கூடைய வேணால் சேர்த்து வச்சுக்கலாம். பாருங்கள் நம்மளுக்கு இந்த ரெக்டாங்கிள் எப்படி பெர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நிறைய பேர் வந்து அடி போட்டு எனக்கு அந்த அடி வந்து இமேஜ் அனுப்புகிறீங்க. அப்போ இந்த சைடோ இல்லாட்டி இந்த நேரம் இப்படி வளைஞ்சு அப்புறம் இந்த பக்கமும் வளைஞ்சு அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்படி தான் பண்ணணும். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், நான் கார்னர்ஸில் வந்து எதுவுமே சேர்த்தலைங்க. அதாவது நான் லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு இன்க்ரீஸ் எப்போவுமே இந்த கார்னரில் வந்து 2 போடுவேன், இன்க்ரீஸ் போடுவேன். இந்த கூடைக்கு நான் அப்படி போடலைங்க. இது வந்து டைரெக்டாக அப்படியே போடுறேன். பாருங்கள் ஒரே ஒரு சுற்று போடுறேன். அந்த சுற்றும் 4 mmல தான் போடுறேன். பாருங்கள் ஒரு செயின் போட்டிருக்கேன். இந்த ரோ முடிச்சுட்டு ஒரு செயின் போட்டிருக்கேன். ஒரு செயின் போட்டு இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு கவுண்ட்டு. அந்த ஃபஸ்ட்டில் வந்துட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே. இப்போ இந்த சிங்கிள் க்ரூஷே மட்டும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த சிங்கிள் க்ரூஷே மட்டும் நான் மார்க் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா எல்லாத்துலேயும் ஒரு சிங்கிள் க்ரூஷே. எந்தெந்த இடத்துலலாம் சிங்கிள் க்ரூஷே போடணும்னு தெரியும் இல்லைங்களா, இந்த லைனில் இந்த ஹோலில் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த லைனில்
இந்த லைனில் இந்த ஹோல் இப்படி இந்த ஹோல்ஸ் தெரியுது இல்லைங்களா, இங்கே 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 இந்த மாதிரி கணக்கு வச்சுக்கணும். சரிங்களா? கரெக்டாக ஒரே மாதிரி, அதாவது இந்த சைடு இங்கிருந்து இது வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ கவுண்ட் வருதோ, சப்போஸ் இப்போ நான் வந்து 23 ரோஸ் போட்டிருக்கேன்னா, எவ்வளோ ரோஸ் 22 ரோஸ் போட்டிருக்கேன்னா எனக்கு இங்கே டோட்டலாக 44 வரும். ஓகேங்களா? அதே 44 தான் இங்கே வரணும். ஓகேங்களா? இங்கே வந்து 16னா இங்கேயும் 16 தான் வரணும், இங்கேயும் 16 தான் வரணும். ஓகேங்களா? அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி போடுங்க. பாருங்கள், சுற்றியும் நான் வந்து அப்படியே சிங்கிள் குரோஷே தான் போட்டு வரேன். இப்போ பேக்கோட பேஸ் வந்து நம்மளுக்கு இன்னும் முடியலைங்க. இப்போ நம்ம பேஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம், அதாவது அடி தான் இன்னும் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்க, இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வரணும். ஸ்டிச்சஸ் ஒரே மாதிரி வரணும். ஓகேங்களா? இப்போது இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டு இது வரைக்கும் கொண்டு வரலாம். பாருங்க, கார்னர் வந்தாச்சு. கார்னர் வந்த பிறகு இங்கே பாருங்க, கார்னரில் இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் நல்லா ஏன்னா இப்போ கார்னர் இந்த இடத்துல கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணினா கூட இந்த நேரம் சுருங்கி வரும். பாருங்கள், இந்த கார்னர்னால் இந்த செயின் நம்ம ஒரு செயின் போட்டுட்டு பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு கூட ஆரம்பத்தில் என்ன பண்ணோம், ஒரு செயின் ஸ்டிச்சஸ் போட்டோம். அதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம சிங்கிள் குரோஷே போட்டோம் இல்லைங்களா, அந்த லைன் மேலே ஒரு சிங்கிள் குரோஷே போட்டு அப்புறம் அப்படியே இங்கே டேர்ன் பண்ணி இதில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் குரோஷே. ஓகேங்களா? கரெக்டாக இந்த கார்னர் வரும்போது நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணணும். இப்போ இந்த செயின்லாம் ஒவ்வொன்றும் போட்டு வரணும், ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே. ஓகேங்களா? அதே போல் இங்கே வரும்போது இந்த கார்னரில் நல்லா பார்த்துக்கோங்க, இந்த கார்னரில் ஒன்றும் இந்த ஸ்டிச்சு இங்கே ஒரு ஹோல் இருக்குது இல்லைங்களா, இந்த கார்னரில் ஒன்று இந்த ஹோலில் ஒன்று போடணும். ஓகேங்களா? அப்புறம் இந்த லைன் மேலே ஒன்று, இந்த லைன் மேலே ஒன்று கரெக்டாக கணக்கு வச்சுக்கோங்க. இப்படி 22 இருக்கும், இப்படி வந்து 44 இருக்கணும், இந்த பக்கம் 44 இருக்கணும், இந்த பக்கம் 16 இருக்கணும், இந்த பக்கம் 16 இருக்கணும். அப்படி உங்களுக்கு வந்து இங்கே வந்து நீங்கள் கரெக்டாக போட்டு வந்தேன், எனக்கு வந்துட்டு 44 வரல, 42 தான் வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா சில பேர் வந்து இந்த லாஸ்ட் 2 இந்த கார்னர் இடத்துல கரெக்டாக போடுறதுக்கு மிஸ் பண்ணிடுவீங்க. அப்படி மிஸ் பண்ணும்போது நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அந்த கார்னரில் 2 போட்டுருங்க. ஓகேங்களா? ஆனால் நம்மளுக்கு டோட்டல் கவுண்ட் கரெக்டாக வரணும். எப்படி வரணும், இங்கே 44, இங்கே 44, இங்கே 16, இங்கே 16. சப்போஸ் இதில் கம்மியாச்சுன்னா நீங்கள் கார்னரில் போட்டு எக்ஸஸாக கொண்டு வந்துடுங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ இதை ஃபுல்லாக முடிச்சுருங்க. இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு ஹூக் சைஸ் வந்து 4 mm யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ இந்த ஒர்க்கை ஃபுல்லாக இது வரைக்கும் கொண்டு வாங்க. பாருங்கள், சுற்று போட்டு வந்தாச்சு. கடைசி ஸ்டிச்சில் வந்துட்டு நான் ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு ஸ்டிச் போடுறேன். பாருங்கள், இப்போ நம்ம வந்து பேக்கோட ஃபுல்லாக அடி இது முடிச்சாச்சு. பாருங்கள், ஃபுல்லாக அடி இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. நம்மளுக்கு இவ்வளோ ஹைட் வந்திருக்கு. இனி அடுத்தது வந்து நம்ம பாடி போர்ஷன் ஆரம்பிக்க போகிறோம். பாடி போர்ஷனுக்கு வந்து நான் இந்த ஹூக் யூஸ் பண்ணலாங்க. இது வந்து 4 mm, நான் பேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். பாடி போர்ஷனுக்கு வந்து நான் 4.5 mm ஹூக் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், அதை யூஸ் பண்ணி எப்படி போடுறோன்னு பாருங்கள். 4.5 mm ஹூக் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இங்கே வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்தாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு செயின் போட்டாச்சு. ஓகேங்களா? ஒரு செயின் போட்டு அடுத்தது பாருங்கள், அப்பர் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ண போகிறோம். நல்லா கொஞ்சம் இது வந்து ஃப்ரீயாகவே ஒர்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக அப்பர் லூப்பில் மட்டும் சுற்றியும் ஒர்க் பண்ணிட்டு வரோம். பாடி போர்ஷன் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு லைன் வந்து நான் ஃபுல்லாக இந்த மாதிரி க்ரீன் கலர் பெரிய ஹூக் 4.5 mm ஹூக்கில் சுற்றியும் அப்பர் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு வரேன். ஓகேங்களா? இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. இங்கே எல்லாத்துலேயும் இந்த அப்பர் லூப்பில் மட்டும் சுற்றியும் இது வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? பாருங்க, கடைசி போட்டு வந்தாச்சு. அப்பர் லூப்பில் மட்டும்தான் போட்டு வந்துட்டுருக்கேன்.
ஓகேங்களா. இப்போ மார்க் பண்ணி வச்ச இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே வந்துட்டு செயின் ஸ்டிச் வழியாக விட்டு ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா. ஒரு செயின் போடுறேன், இந்த இடத்துல மார்க் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா நம்ம இனி பாடி பார்ட் வந்து இப்போ தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இப்போ பேஸ் நம்ம ஃபுல்லாக முடிச்சாச்சு பாருங்கள். பேஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம ஒரு சுற்றும் கொண்டு வந்தாச்சு. ஓகேங்களா. இன்னி ஃபுல்லாக அப்படியே நம்ம பாடி பார்ட்டு தான் கொண்டு வர போகிறோம். பாடி பார்ட் வந்து நான் இந்த க்ரீன் கூட இந்த கலர் மிக்ஸ் பண்ண போகிறேங்க. இந்த கலர் மிக்ஸ் பண்ணி க்ரீனும் இந்த கலரும் நான் சேர்த்து போட போகிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள். இனி அடுத்த வீடியோவில் வந்து பாடி பார்ட் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி நான் பண்ணித்தரேங்க பாருங்கள். இப்போ அடி வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் இதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இந்த பாடி பார்ட் வந்து என்ன டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து அடுத்த பார்ட் பாருங்கள். இப்போ அடி எப்படி போடுறது, சுற்று எப்படி கொண்டு வரது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் அடி போடுங்க. இனி எல்லா கூடைகளுக்கும் அடி வந்து நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. அப்புறம் பாடி பார்ட் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் பாடி பார்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான லிங்க் கொடுக்குறேன். என்னோட எல்லா வீடியோஸ்லேயும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து பாருங்கள். அதில் வந்துட்டு அந்த வீடியோவில் என்னென்ன ஸ்டிச்சஸ் வருமோ அதுக்கு உண்டான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். வர வீடியோஸ் எல்லாமே அப்படியே பாருங்கள். இனி இது பாடி பார்ட் வந்து அடுத்த வீடியோ உங்களுக்கு என்ன டிசைன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். ஓகேங்களா. இப்போ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தாலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் எனக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் பல வீடியோஸ் இருக்குது. இன்னும் கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்பேன். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.